இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வித் அவுட்புட் பேராமீட்டர்ஸ். ஸோ மூணாவது டாபிக் ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வித் அவுட்புட் பேராமீட்டர்ஸ். நம்ம ப்ரீவியஸாக ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வித்தவுட் இன்புட் பேராமீட்டர் பார்த்தோம், வித் இன்புட் பேராமீட்டர் பார்த்தோம். இப்போது அவுட்புட் பேராமீட்டர்ஸ் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே அவுட்புட் பேராமீட்டர்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த டைப்பில் ரிட்டனில் ஒரு வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இன்புட் கொடுத்துட்டு அவுட்புட் எடுத்தோம். ஸோ இங்கே அவுட்புட் பேராமீட்டரை நம்ம இங்கே ஸ்டோர்டு ப்ரொசீஜருக்குள்ள இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டேட்டா சென்ட் ஆக போகுது. ஆக்சுவலாக நம்ம காலர், ஸோ நம்ம தான் காலர், நம்ம காலருக்கு அந்த வேல்யூ ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ இதுதான் இங்கே நடக்க போகுது. ஓகேவா? ஸோ இங்கே ப்ரொசீஜர் என்ன பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், இன்புட் பேராமீட்டர் கொடுத்த இடத்துல இங்கே அவுட்புட் பேராமீட்டரை டைப் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இங்கே சேஞ்சு. ஸோ கிரியேட்டு ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜருக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் பேராமீட்டர் அப்படின்னு இங்கே ஒரு நேம் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு அதனோட டேட்டா டைப்பு அவுட்புட் என்னவாக இருக்க போகுது, எப்படி இருக்கணும், ஸோ அந்த டீட்டெயிலை ஆஸுக்கும் கிரியேட்டுக்கு இடையில் நம்ம இங்கே டைப் பண்ணணும். ஓகேவா? அடுத்தது இங்கே எப்பவும் போல் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட், பிகினுக்கும் எண்டுக்கு இடையில் எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் இருக்க போகுது. ஸோ இன்புட் இருந்த இடத்துல அவுட்புட், அவ்வளோதான் இங்கே வித்தியாசம். மற்றபடி பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ நம்ம டேபிளை கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொசீஜரை நம்ம ஒர்க் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டோர்டு ப்ரொசீஜர் விட்டு அவுட்புட் பேராமீட்டர்ஸில் அவுட்புட் பேராமீட்டர்ஸ் மட்டும் நம்ம இங்கே கொடுக்கல. ஸோ இன்புட் பேராமீட்டர் சேர்த்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஏற்கனவே பண்ண எக்ஸசைஸும் இங்கே சேர்த்துருக்கோம். அதில் எக்ஸ்ட்ரா அவுட்புட் பேராமீட்டர்ஸும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். அதில் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேமு, ஏஜ் அப்படின்னு 3 காலம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட் ஐடியை இன்டிஜரில் கொடுத்தாச்சு. அதை ஐடென்டிட்டியில் சீடு 1 இன்க்ரிமெண்ட் 1ன்னு கொடுத்தாச்சு. ஸோ ப்ரைமரி கீ கொடுக்கறதுனால யூனிக்காகவும் அதே நேரத்தில் நல் வேல்யூஸும் அலோவ் பண்ணாது. ஸோ யூனிக்காக மெயின்டைன் பண்ணோம், நல் வேல்யூஸும் அலோவ் பண்ணாது. ஸோ ஸ்டூடெண்ட் நேம் கேரக்டரில் கொடுத்தாச்சு, வேர் கேர் கொடுத்தாச்சு, ஏஜ் இன்டிஜரில் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் இதே நேமில் இருக்குது. ஸோ அதனால் இதை ட்ராப் பண்ணிவிட்டு, இந்த டேபிளை ட்ராப் பண்ணிவிட்டு நான் திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட். ஸோ டேபிளை ட்ராப் பண்ணிட்டோம், திரும்ப டேபிளை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்டெப் 2ல் டேட்டா இன்சர்ட் பண்ணுறோம். இல்லை ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற காலம் 3, நம்ம இன்சர்ட் பண்ண போகிறது 2. ஏன் அப்படின்னா எங்கள் ஸ்டூடெண்ட் ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிட்டி அப்படிங்கிற கன்ஸ்ட்ரைனில் ஆட்டோமேட்டிக்காக 1 2 3ன்னு அசைன் ஆகிடும். அதனால் நம்ம 2 வேல்யூ மட்டும் இன்சர்ட் பண்ணால் போதும், ஐடி ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் செலக்ட் ஃப்ரம் கொரி போட்டு ஆட் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு இங்கே 4 வேல்யூஸ், நம்ம இன்புட் கொடுத்த 4 வேல்யூஸ் இன்சர்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்டோர்டு ப்ரொசீஜர் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஸ்டோர்டு ப்ரொசீஜர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இன்புட்டு ஒரு அவுட்புட்டு. ஸோ நம்ம பார்க்குற இந்த டாபிக் வந்து ஸ்டோர்டு ப்ரொசீஜர் வித் அவுட்புட் பேராமீட்டர்ஸ். ஸோ அவுட்புட் பேராமீட்டர்ஸ் இருக்குது, கூடவே இன்புட் பேராமீட்டர்ஸும் ஆட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், முதல்ல கிரியேட்டு ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜரோட நேமு கெட் ஸ்டூடெண்ட் கவுண்ட் பை ஏஜ். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட்டு ஏஜை பேஸ் பண்ணி நம்ம கெட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த ஏஜை தான் நம்ம வந்து இன்புட்டாக கொடுப்போம். அதாவது மினிமம் ஏஜ் அப்படிங்கிற அந்த க்ரைட்டீரியா செட் பண்ணுறதுக்கு ஒரு ஏஜ் நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். அது மூலமா தான் நமக்கு ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் அவுட்புட்ல தெரிய போகுது. ஓகேவா?
ஸோ இங்கே மினிமம் ஏஜ் இன்டிஜர் அதை இன்புட்டை தரோம். டோட்டல் ஸ்டூடெண்ட் இதுதான் நமக்கு அவுட்புட்டில் வேணும். ஸோ அதை இன்டிஜர் அவுட்புட்டுன்னு செட் பண்ணிட்டோம். ஸோ இன்புட்டுக்கு நம்ம இன்புட்டுன்னு செட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவுட்புட்டுக்கு அவுட்புட்டுன்னு செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே கொடுத்தாச்சு. இப்போ அடுத்தது பிகினில் இங்கே எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு செலக்டு, ஸோ டிக்யூஎல் query கொடுக்குறோம். செலக்டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நமக்கு தேவைப்படுறது டோட்டல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் வேணும். ஸோ இங்கே நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ கவுண்ட்டு கொடுத்தாலும் நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே ஆஸ்டரிஸ்க் கொடுத்துருவோம். இப்போ அடுத்தது ஃப்ரம். ஸோ எந்த டேபிள்லேருந்து நம்ம இந்த டோட்டல் ஸ்டூடெண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள்லேருந்து. ஸோ இங்கே வேர் கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் நம்ம இன்புட்டை டைப் பண்ண போகிறோம். இங்கே என்ன இன்புட் கொடுக்க போகிறோம்? ஸோ ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, இங்கே கண்டிஷன் இருக்குது. இங்கே மினிமம் ஏஜ் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அந்த மினிமம் ஏஜ் எவ்வளோ, ஸோ இந்த கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டோம், கண்டிஷன் கொடுத்துட்டோம். இங்கே 30யா 20யா 40யா அப்படிங்கிற அந்த மினிமம் ஏஜை நம்ம இந்த இடத்துல இன்புட்டாக கொடுப்போம். நமக்கு இங்கே அந்த ஸ்டூடெண்ட்டை கவுண்ட் பண்ணி அவுட்புட்டில் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணதும் இந்த ப்ரொசீஜர் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த ப்ரொசீஜரை இங்கே எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நம்ம இதுக்கு முன்னாடி வெறும் எக்ஸிக்யூட் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டை வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு அவுட்புட்டுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்ளேர் ரிசல்ட்டு இன்டிஜர். இப்போ வரக்கூடிய ரிசல்ட் இன்டிஜராக தான் இருக்கும், ஏன்னா இங்கே கவுண்ட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 2 3ன்னு ஏதோ ஒரு இன்டிஜர் வேல்யூ நமக்கு அவுட்புட்டில் வரப்போகுது. ஸோ அந்த இன்டிஜர் வேல்யூ இங்கே ரிசல்ட்டோட அவுட்புட்டு இன்டிஜர் வேல்யூவாக இருக்க போகுது. அதை இங்கே டிக்ளேரில் கொடுத்தாச்சு. அடுத்தது எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ நார்மலாக எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு அவுட்புட்டில் என்ன வரணும் அப்படின்னா நம்ம ப்ரொசீஜர் என்ன நேமில் கிரியேட் பண்ணோமோ அந்த நேம் கொடுக்கணும் இங்கே. அதாவது தான் கெட் ஸ்டூடெண்ட் பை ஸ்டூடெண்ட் கவுண்ட் பை ஏஜ், அதுதான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அந்த ப்ரொசீஜரோட நேமை இங்கே எக்ஸிக்யூஷனில் கொடுக்க போகிறோம். அடுத்தது இன்புட். ஸோ இன்புட் நம்ம டைப் பண்ணோன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே மினிமம் ஏஜ் 20ங்கிறத டைப் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த 20ங்கிறது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா ஏஜ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 20, 20 இருக்கலாம், 20க்கு மேலே இருக்கலாம். ஸோ அந்த கிரைட்டீரியாவில் யார் இருக்காங்களோ அவங்களோட கவுண்ட்டு தான் நமக்கு அவுட்புட்டில் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இங்கே 20 கொடுத்தாச்சு. இப்போ டோட்டல் ஸ்டூடெண்ட்டு அவுட்புட்டு. ஸோ அவுட்புட்டுங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த 20ங்கிறத கொடுத்தோன்னே இங்கே டோட்டல் ஸ்டூடெண்ட்டு எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற அவுட்புட்டு நமக்கு இந்த எக்ஸிக்யூஷன் லைன் மூலயமா ரிசல்ட்டில் கிடைக்க போகுது. ஏன்னா ரிசல்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் இன்டிஜராக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக நம்மளுடைய ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுவும் இங்கே கொடுத்தாச்சு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3ன்னு வருது. ஸோ நமக்கு ஏஜ் 20க்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 பேர் தான் இருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம போயிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே உள்ள ஏஜ் இந்த 3 பேர் இருக்காங்க. அந்த 3ங்கிறது அவுட்புட்டில் வந்திருக்கா? ஸோ நமக்கு அலியாஸ் எதுவுமே கொடுக்காதனால வெறும் அவுட்புட் கவுண்ட் மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், அலியாஸ் கொடுப்போமா, காலமுக்கு ஒரு நேம் கொடுப்போமா. ஸோ நேமில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆவரேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அலியாஸ் கிரியேட் பண்ணணும். இங்கே அலியாஸ் எதுவும் கிரியேட் பண்ணல, டேரெக்டாக ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும். அதில் பிரிண்ட்டுன்னு நம்ம கொடுத்ததுனால இங்கே நமக்கு இப்படி தான் வரும். ஓகேவா? என்ன வருது, எரர் வருதா? ஸோ நான் வரேன் இருக்கேன்.